சொல்லிடுறேன். இது வந்து ஒரு க்ரௌட் ஃபண்டிங் கான்செப்ட். இதில் யாருக்குமே வந்து ஒரு ரிட்டர்ன்ஸ் வரும், ப்ராமிஸ்ட் ரிட்டர்ன்ஸ், கேரண்டி, வாரண்டி எதுவுமே கிடையாது. எல்லா இன்கம்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளான் பண்ணி உங்கள் அப்ளைன்னு சொல்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கனாலே இதில் நல்ல ஒரு இன்கம் ஏர்ன் பண்ண முடியும். ஏன்னா ஒர்க்கிங் அப்படின்னும் போது கண்டிப்பாக நீங்கள் இதுக்கான ஒரு எஃபர்ட்டை போட்டு இதுக்கான ஒரு செக்மெண்ட், இது என்ன மாதிரியான விஷயன்றது நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் இது ஒர்க் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அதனால தான் டிஸ்க்ளைமர் வந்து க்ளீனாக கொடுத்துருக்காங்க. நானும் நம்ம சேனல் சார்பாக நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஆல்ரைட். ஸோ இப்போ இந்த டைட்டன்ஸ் நெட்வொர்க், த கேட்வே டு நியூ கிரிப்டோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதாவது இந்த டைட்டன் நெட்வொர்க்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரிப்டோவில் ஒரு புது விஷயத்தை லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைட்டன் என்ன சொல்கிறது, ஒரு கேமிங் டோக்கன் அப்படின்ற சிஸ்டத்தை வந்து இவங்க கொண்டு போயிட்டுருக்காங்க. பட் இருந்தாலும் ஒரு ஒர்க்கிங் பிளான் வந்து கொண்டு வரணுன்றதுனால தான் இந்த பி டைட்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க, த கிங் ஆஃப் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸ். ஓகேவா? ஸோ இந்த பி டைட்டனில் வந்து என்னென்ன ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளுங்க. அதாவது இது வந்து ஃபுல்லி டீசென்ட்ரலைஸ் சிஸ்டம், ஃபுல்லி ஆட்டோமேட்டட் எக்ஸிக்யூஷன், டிரான்ஸ்பரண்டான ஸ்மார்ட் கான்ட்ராக்ட், ஆட்டோ ஸ்பில் ஓவர். அதாவது இதில் பியூட்டியான விஷயம் என்னென்னா உங்கள் அப்ளைன் கிட்டேருந்தும் ஸ்பில் வரும், கீழேருந்தும் ஸ்பில் வரும், சைட்லேருந்தும் ஸ்பில் வரும், அது இல்லாமல் வந்து உங்களுக்கு கிராஸ் லேக்லேருந்தும் ஸ்பில் வரும். இந்த மாதிரியான விஷயங்கள். அண்ட் இன்ஸ்டன்ட் ட்ரான்சாக்ஷன், இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு அடுத்த செகண்டே வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் 0.001 BTC வந்து கிரெடிட் ஆகும் ஃபஸ்ட்டு ஸ்லாட்டில். அதாவது இதில் வந்து மொத்தம் 10 ஸ்லாட் இருக்குங்க. ஒரு ஸ்லாட் வந்து 14 சைக்கிள் இருக்குது. ஐ மீன் 14 பேர் ஃபில் ஆனால் ஒரு சைக்கிள் ஃபில் ஆகும். அந்த மாதிரி 10 சைக்கிள் இருக்குது. அதில் என்னென்ன இன்கம்ன்றது நம்ம அடுத்து பார்க்கலாம். ஓகே, ஸோ அட்மின் கண்ட்ரோல் கிடையாது, ஓனர் கண்ட்ரோல் கிடையாது, கம்பெனி டிபெண்டன்சி கிடையாது, எதுவுமே இல்லை. நீங்கள் ஈஸியாக வந்து இதில் வந்து இன்கம் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 0.001 BTCலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் மினிமம் 0.001 BTC நீங்கள் போட்டுட்டு நீங்கள் வந்து அடுத்த லெவல் போகலாம். அது என்னன்றது நான் சொல்கிறேன். பட் இது இல்லாமல் வெல்கம் பாஸ் NFT வந்து உங்களுக்கு கம்பெனி கொடுக்குறாங்க. இந்த NFT வந்து பார்த்தீங்கன்னா 100 டேஸ் உங்களுக்கு வந்து லாக்கிங் பீரியடில் இருக்கும். அந்த 100 டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் இந்த NFT வந்து செல் பண்ணிக்கலாம். அப்போ இந்த சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் உங்கள் எல்லாருக்குமே ஒரு டிஜிட்டல் ப்ராடக்ட் கம்பெனி கொடுத்துட்றாங்க. அது இல்லாமல் 0.001 BTC வந்து நீங்கள் பே பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக யாருக்காவது உங்கள் அப்ளைன் டவுன்லைன் யாருக்கு வேணாலும் அது போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது எப்படி போகுன்றது நான் சொல்கிறேன். இதுதான் வந்து நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் கிளப். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் தான் வந்து யூன் இருக்குல்ல, அதுதான் நீங்கள். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு போடுறது வந்து பார்த்தீங்கன்னா அப்ளைன் 1க்கு போகுது. உங்களுடைய அப்ளைன் யாரோ அவங்களுக்கு போகுது. இப்போ உதாரணத்துக்கு நான் உங்களை ரெஃபர் பண்ணுறேன்னும் போது நீங்கள் போடும்போது என்ன ஆகும்னா எனக்கு இன்கம் வரும். சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா என்னுடைய அப்ளைன் 2 யாரோ அவங்களுக்கு போகும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 3ல் போடும்போது உங்களுக்கு வரும். 4th போடும்போது அடுத்த ஸ்லாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அப்கிரேட் ஆகிடுது. 5ஆவதும் பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்லாட்டுக்கு அப்கிரேட் ஆகிடுது. ஏன்னா 0.002 வேணும்ல. இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்லாட் வந்து உங்களுக்கு 0.001னா அடுத்த ஸ்லாட்டுக்கு 0.002ன்றதுனால 4-5 வந்து உங்களுடைய அடுத்த அப்கிரேடுக்கு போயிடுதுங்க. 6ஆவது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் இன்கம்மு, 7ஆவது வந்து உங்கள் டவுன்லைன், ஃபஸ்ட்டு டவுன்லைன் இருக்காங்கல்ல அவங்களுக்கு போயிடும். 8ஆவது வந்து உங்கள் இன்கம், 9ஆவது உங்கள் இன்கம், 11ஆவது உங்கள் இன்கம். அப்போ பாருங்கள் 8, 9, 11, 3, 6 மொத்தம் உங்களுக்கு 5 இன்கம் வருது. அப்போ 5 × 6,000 ரூபா, 6,400 ரூபா உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 ரூபா உங்களுக்கு இன்கம் வருவாங்க தோராயமாக. இதில் எந்த டிடக்ஷன்ஸும் கிடையாது. சொலையாக உங்களுக்கு அந்த 30,000 ரூபான்றது கிரெடிட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு சைக்கிள் முடிஞ்சிருச்சு. கரெக்டாக? இதே மாதிரி இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போ உங்களுக்கு வந்து 5 பேர் உங்கள் கீழே வந்து லெவல் 1 முடிக்கிறாங்களோ ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து லெவல் 2 வந்துடுவாங்க. அப்போ லெவல் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா 0.002 BTC உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது எங்கெங்கெல்லாம் பிரியுன்றது இந்த 14 இதை பாருங்கள். நீங்கள் 14 பாக்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். இந்தந்த இடத்துல தான் பிரியும் அது. புரியுதா? இப்போ நம்ம பார்த்தது வந்து ஸ்டாண்டர்ட் கிளப் லெவல் ஸ்லாட் 1. இங்கே வந்து அடுத்த ஸ்லாட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 இன்கம் வரும். ஃபஸ்ட்டு ஸ்லாட்டில் உங்களுக்கு 6 இன்கம் தான் வரும். அடுத்து 7 இன்கம் தான் வரும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைக்கிள் 1, சைக்கிள் 2, சைக்கிள் 3, சைக்கிள் 4னு போயிட்டே இருக்குங்க. அப்போ எப்பப்போல்லாம் உங்கள் கீழே டீம் வருது, ஆளுங்க ஒர்க் பண்ணுறாங்களோ ஆட்டோமேட்டிக்காக அது உங்களுக்கு ரொட்டேட் ஆகிட்டு வந்துட்டுருக்கும். ஸோ இந்த 12 ஸ்லாட்ஸ் வந்து நீங்கள் ஃபில் பண்ணணுங்க. ஃபஸ்ட்டு ஸ்லாட்டில் உங்களுக்கு 0.001 BTC தான். ஆனால் எப்போ நீங்கள் வந்து ஸ்லாட் 12 வரீங்களோ பாருங்கள், ஒரு ஐடிக்கே உங்களுக்கு 2.048 BTC கிடைக்குது. இன்றைக்கி ஒரு BTCயோட ரேட் என்னது? 64 லட்ச ரூபா. அப்போ 64 லட்ச ரூபா × 2னா கிட்டத்தட்ட 1,28 லட்ச ரூபா உங்களுக்கு ஸ்லாட் 1 போயிட்டீங்கன்னா கிடைக்குது. எப்படி நம்ம ஸ்லாட் 12க்கு போகணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க. நீங்கள் 5 டைரக்ட் கொடுக்கணும். மினிமம் அதில் வந்து 2 பேர் வந்து ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கணும். ஆனால் 5 பேருமே ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தால் நல்லது. மினிமம் 2 பேர் இருந்தால் மட்டும் உள்ளே கொண்டு வாங்க. அண்ட் 5 டைரக்ட்ஸ் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த இந்த சேம் ஃபார்முலா வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணணும். அப்போ பண்ணும்போது என்ன ஆகும்னா எல்லாருமே ஸ்லாட் 1, ஸ்லாட் 2, ஸ்லாட் 3, ஸ்லாட் 4 முடிப்பீங்க. இப்போ நீங்கள் ஸ்லாட் 4 வந்துட்டிங்கன்னு வைங்க, ஒரு ஐடியா உங்களுக்கு ஸ்லாட் 4ல் வந்து விழுதுன்னா உங்களுக்கு 0.008 BTC வரும். அப்போ 0.008 BTCனா கிட்டத்தட்ட ஒரு 24,000 ரூபா உங்களுக்கு கிரெடிட் ஆகுங்க. 48,000 ரூபா கிரெடிட் ஆகும். அப்போ பாருங்கள், இதுதான் வந்து அந்த அப்கிரேட் மாடலு. உங்களுக்கும் ஆட்டோமேட்டிக்காக அப்கிரேட் ஆகுது. ஸோ என்ன காஸ்ட் ஆஃப் பையிங், என்ன ப்ராஃபிட்டு, அடுத்த ஸ்லாட்டுக்கு என்ன போகுது, ஸோ எவ்வளோ ப்ராஃபிட் வருதுன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 32 BTC வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இதெல்லாமே வந்து மேட்ரிக்ஸ் தான். உங்களுக்கு அந்த மேட்ரிக்ஸ் வைஸ் தான் வந்து பிரியுது.
ஸோ பிரியும் போது உங்களுக்கு என்ன இன்கம் வருதுன்றது நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட 61 BTC நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் இந்த சிஸ்டத்து மூலமாக. ஒன்லி BTC தான். இது இல்லாமல் ராயல் பூல் இருக்குது. நீங்கள் தேர்ட் லெவல் 3 முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பூல் இன்கம் வரும். லெவல் 4 முடிச்சிங்கன்னா ஒரு பூல் இன்கம் வரும். இது வந்து கம்பெனியோடைய இன்கம்லேருந்து கம்பெனி நம்மளுக்கு கொடுக்குறாங்க. NFTயோட லிக்விடிட்டி ரிவார்ட்ஸ் எல்லாமே. இந்த வெல்கம் பாஸும் வந்து பார்த்தீங்கன்னா 3 months வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு இன்கமே ஏர்ன் பண்ணலன்னா உங்களுக்கு இந்த NFT பாஸ் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. இந்த NFT பாஸ் வந்து நல்ல வேல்யூ போயிட்டுருக்கு. ஸோ அந்த ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் செல் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் 2x2 மேட்ரிக்ஸ் பிளான் வந்து இப்போதைக்கு லைவில் இருக்குது. அடுத்து 2x3 மேட்ரிக்ஸ் வரப்போகுது. எலைட் கிளப்பும் வரப்போகுது. நான் என்ன சொல்கிறேன், ஆளுக்கு 2 பேர் கொடுத்து நம்ம ஒர்க் பண்ணாலே 0.001 எல்லாருமே 12வது லெவல் போயிடலாம். ஆனால் ப்ரீமியம் கிளப்பும் எலைட் கிளப்பும் வந்து கூடி சீக்கிரம் லான்ச் பண்ண போகிறாங்க. அது வந்துருச்சுன்னா இன்னும் வேறு லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம பேசிக்லேருந்தே போகலாம். ஸோ ஸ்லாட் 3 முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ரிவார்டு பார்த்தீங்கன்னா 25% கிடைக்கும். 6th லெவல் முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கு ஒரு ரிவார்டு இருக்குது. 9th லெவல் 12th லெவல். ஸோ இது 4மே நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரிவார்டு கிடைக்கும். ஸோ சிம்பிளாக நான் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், த வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் சிங்கிள் லெக் பிளான், கோமேட்ரிக்ஸ் பிளான், கம்ப்ளீட்லி டிரான்ஸ்பரண்ட் அண்ட் ஆட்டோமேட்டட். தெர் ஆர் நோ லிமிட்ஸ் ஆன் ரிவார்ட்ஸ். எக்ஸ்பைரி கிடையாது. ஆட்டோமேட்டிக் அண்ட் இன்ஸ்டன்ட் விட்ராவல். லிமிட்லெஸ் ஏர்னிங்ஸ். அப்ரிசியேஷன் ஆஃப் NFT ப்ரைஸஸ் ஆஃபர்ஸ் அண்ட் அடிஷ்னல் அட்வான்டேஜ். அது தனி, அது நான் ஒர்க்கிங். அது இல்லாமல் ஆட்டோமேட்டிக் ஸ்லாட் அப்கிரேடு. உங்கள் கீழே யார் வந்தாலும் உங்கள் ஸ்லாட் அப்கிரேட் ஆகும். ஸோ எல்லாமே வந்து 2 பண்ணாலே சூப்பராக வந்து நம்ம ஏர்ன் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒரு அற்புதமான ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த BT10 பற்றி ஒரு சின்ன தெளிவு கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஸோ நீங்கள் மறுபடியும் அந்த PPT ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணுங்கள். செகண்ட் வந்து ஜூம் மீட்டிங்ஸ்லாம் வாங்க. கண்டிப்பாக நீங்கள்